ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உனக்கு சீக்கிரமாகவே ஒரு நல்ல வழி பிறக்கப் போகிறது. என்னிடம் முழு மனதோடு நீ கேட்டுவிட்டாய். என்னிடமுள்ள அனைத்தையுமே நான் உனக்காக தரப்போகிறேன். இதை கேட்கும் போதே உன்னுடைய விதி மாறுவதை நீ உணர்வாய். இந்த சாய் தருவதை நீ தட்டிவிட்டு செல்லாதே. உன் வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் நீ இழக்கலாம். ஆனால் இதை நீ இழக்கவே கூடாது. நல்ல விஷயங்களை கூறும் நல்ல மனிதர்களை நீ இழந்து விடாதே. வாழ்க்கை பாதையில் வருகின்ற வெற்றியும் தோல்வியும் நீங்களே தேடி கொண்டதுதான். நதி எப்படி தன் பாதையை உருவாக்க ஓடிக்கொண்டிருக்கிறதோ அது போலத்தான் நாம் செய்யும் நல்வினையும் தீவினையும் தான் பாதையை தருகிறது. தீதும் நன்றும் பிறர் தரவாரா. இருக்கின்ற காலத்தில் நல்லதை மட்டுமே நான் செயலாக்கினால் வெற்றி நமக்கு நிச்சயம் கிடைக்கும். இன்பங்களும் துன்பங்களும் கலந்ததுதான் இவ்வாழ்க்கை. வாழ்க்கை என்பது இன்பம் மட்டுமா துன்பம் மட்டுமா? இரண்டும் கலந்ததுதான். சிலரோ இங்கு பாசத்திற்காக இயங்குகின்றனர், சிலரோ பணத்திற்காக இயங்குகின்றனர், சிலரோ பதவி வேண்டும், பொன் வேண்டும், பொருள் வேண்டும் ஆகியவற்றிற்காக இயங்குகின்றனர். சிலர் உடுத்த உடையின்றி அதற்காக இயங்குகின்றனர், சிலரோ உண்ண உணவின்றி உணவுக்காக இயங்குகின்றனர். இப்படி பலர் இயங்கியே சிலரின் வாழ்க்கை முடிந்தே போய்விடுகின்றது. வாழ்க்கை என்பது ஏக்கமா? பணக்காரனோ பணம் இன்னும் சம்பாதிக்க வேண்டும் என்று ஓடுகின்றான். ஏழையோ பணமே தம்மிடம் இல்லை என்று பணத்தை தேடி ஓடுகின்றான். வாழ்க்கை என்பது பணமா? சிலர் வாழ்க்கையில் எதையேனும் சாதிக்க வேண்டும் என்று ஓடுகின்றனர். வாழ்க்கை என்பது சாதனை செய்வதா? சிலர் வாழ்க்கைக்கு நல்ல கல்வி அறிவு வேண்டும் அவசியம் என்கின்றனர். வாழ்க்கை என்பதும் கல்வியும் அறிவும் மட்டும்தானா? சிலர் மீது நம்பிக்கை வைத்தே நாம் ஏமாந்து போகின்றோம். நம்மில் சிலர் வாழ்க்கை என்பது ஏமாற்றமா என்ற கேள்வியுடன் வாழ்கின்றனர். சென்றவர்களை எண்ணியே மடமுடைந்து கண்ணீர் விடுகின்றோம். வாழ்க்கை என்பது வெறும் கண்ணீர் வடிப்பது மட்டும்தானா என்று வாழ்கின்றனர். இங்கு நாம் சந்திக்கும் ஒவ்வொருவரும் நமக்கு ஒரு பாடத்தினை கற்பித்து கொண்டிருக்கின்றனர். வாழ்க்கை என்பது அப்படியென்றால் வாழ்க்கை என்பது ஒரு பாடம் கற்பதா? சிலரோ கனவுகளை துரத்திச் செல்ல இயலாமல் இருக்கின்றனர். அப்படியென்றால் வாழ்க்கை என்பது வெறும் கனவு மட்டும்தானா? ஓடி ஆடி முடித்த பின்பு இங்கு ஓய்வெடுக்க மிஞ்சுவது எது? உங்களுக்கே தெரியும் இல்லையா? 20 வாழ்க்கையை தொலைத்தவர் இங்கு உண்டு, 60 இங்கு வாழ்க்கையை பெற்றவரும் உண்டு. அதனால் எதற்கும் நீ பயப்படாதே. எல்லாவற்றிற்கும் காரணகர்த்தாவாக நான் இருக்கின்றேன். உன் விதியை நினைத்து நீ கலங்காதே. எப்பேற்பட்ட கஷ்டமான விதியாக இருந்தாலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உன் விதி நல்லபடியாக மாறும். வாழ்கின்ற வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன். எது செய்தாலும் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். ஏனென்றால் நேற்று என்பது முடிந்து போனது, நாளை என்பது பிறக்கப் போவது. இன்று மட்டும்தான் உன்னோடு இருக்குது. மகிழ்ச்சியாக இரு. நான் உன்னோடு இருக்கின்றேன். இந்த சாயப்பா உன்னை கைவிட மாட்டேன் என்பதை நீ உறுதியாக நம்பு. நீ என்னுடைய பிள்ளை. நீ என் பாதம் நாடி வந்து விட்டாய். வாடியிருக்கிற உன் முகம் கண்டு இந்த நொடி ஓடி வந்திருக்கிறேன். நீ கேட்ட வரம் கொடுத்து உனக்கு அருள் புரியவே.